Hello everyone, welcome back to channel. இன்னைக்கு என்ன ரீடிங் பார்க்க போறேன்னா உங்க பர்சனோட கரண்ட் ஃபீலிங்கை பார்க்க போறோம். ஸோ இந்த ரீடிங் ஒரு ஜென்ரல் ரீடிங் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்போர்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங். ஸோ இதில் 3 பாயில் வைக்கிறேன். பாயில் 1க்கு ஒயிட் கலர் ஸ்டோன், அண்ட் பாயில் 2க்கு வந்து பர்பிள் கலர் ஸ்டோன், பாயில் 3க்கு ப்ளூ கலர் ஸ்டோன். ஸோ இந்த 3 பாயில் உங்கள் பர்சனை நினச்சி பொறுமையாக சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டாட்டா ரீடிங்குள்ளே போகலாம். இந்த ஒயிட் கலர் ஸ்டோனை செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். ரொமான்ஸ், ரொமான்டிக் சர்ப்ரைஸ் ஆர் ஆன் தி ஹரிசான், பி ஓப்பன் டு தம். ஸோ ஒரு சில விஷயத்தை வந்து மறைக்காமல் ஓப்பனாக இருக்க சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்கை பார்ப்போம். உங்கள் பர்சன் இப்போ தற்சமே நீங்கள் பேசலைன்னா ஏதோ நீங்கள் வரணும், உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்காங்க. ஏதோ ஒரு உங்களோட நீங்கள் ரிப்ளை பண்ணுவீங்க, நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க, அந்த மனநிலையில் இருக்கிறாங்க உங்கள் பர்சன். இப்போ அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. அவங்க எக்ஸ்பெக்டேஷன், நீங்கள் அவங்க எதிர்பார்க்குறத வந்து புரிஞ்சுக்குவீங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. சம்டைம்ஸ் அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குது, என்னென்னா உங்களை லூஸ் பண்ணிடுவோமோ அப்படின்றது. ஏன்னா ஒரு சில நேரம் அவங்க ஹர்ட் ஆகிருக்காங்க உங்களுடைய பிஹேவியர்னால. ஸோ ஒரு சில விஷயத்தை நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்களோட ஃபீலிங்ஸ் இருக்குது. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் உங்கள் மேலே இருக்கிற ஒரு அட்ராக்ஷன் ரொம்ப அதிகம். உங்களை பிடிக்கும். பட் என்ன பிரச்சனைனா, ஒரு சில விஷயங்கள் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயத்த நீங்கள் இல்லைன்ற ஒரு மன வருத்தத்தோடு இருக்காங்க. மாற்றிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, உங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போகணுன்ற எண்ணமும் இருக்குது. பட் அதனால் ஒரு சில நேரம் வந்து அவங்க ஹர்ட்ஃபுல்லாகிடுறாங்க. ஒரு சில நேரம் அவங்கள்ட்ட வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்களாலேயே, அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க இப்போ. பட் அவங்க லாங்காக அவங்களோட ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. அவங்க மனநிலையில் வந்து உங்களோட லைஃப் லாங்காக இருக்கணும், அந்த ஒரு மைண்ட் செட்டு மட்டும்தான் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ ஏதாவது ஒன்று நடந்துடாதா நம்ம லைஃப்பில், பிரச்சனைக்கு எண்டாகி சேர்ந்துட மாட்டோமா அப்படின்ற ஒரு கவலைகள் உங்கள் பர்சன்ட்டை இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அவங்கள நீங்கள் ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கீங்க. அவங்க நிறைய கொஸ்டின்ஸ், அவங்களுக்குள்ள கேள்விகள் இருக்குது. சப்போஸ் உங்கள்கிட்ட பேசினா கூட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு சில கிளாரிஃபிகேஷன் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் பிடிக்கும், பட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்காங்க. ஸோ இதுதான் உங்கள் பர்சனோட ஃபீலிங்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு டேரக்டில் பார்க்கலாம். ஸோ பாயில் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான உங்களை பற்றி இப்போ என்ன நினச்சிட்ருக்காங்க உங்கள் பர்சன் கரண்டான்றதை பார்க்க போகிறோம். ஆக்சுவலி உங்களை விட்டு அவங்க பிரிஞ்சதுலேருந்து பயங்கள் அதிகமாகிடுச்சு. நம்ம எதுக்கு தேவையில்லாமல் உங்களோட சண்டை போட்டோம் அப்படின்ற வந்து ஒரு மன வருத்தோடு இருக்காங்க. ஸோ பயம் வந்து உங்களை லூஸ் பண்ணிடுவோமோ, எதுக்கு தேவையில்லாமல் ஃபைட் பண்ணோம், எதுக்கு தேவையில்லாமல் பேசணும், எதுக்கு தேவையில்லாமல் பேசாமல் இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு. ஸோ பல கன்ஃபியூஷனில் இருக்காங்க. கன்ஃபியூஷன் அதிகம் உங்களுக்கு. மணி ரீதியாக அவங்களுக்கு ஃபோக்கஸே இல்லை, ஒரு ட்ரூ லவ் தான் அவங்களுக்கு தேவைப்படுது. அவங்களுக்கு எப்பயுமே வந்து ஒரு பயமில்லாத வாழ்க்கை ஓடணும் அப்படின்ற ஒரு ஆசைகள். பயமில்லாதன்னா ஒரு சில நேரம்
விளையாட்டாக பேசுகிறது கூட வந்து அவங்களுக்கு வந்து இது விளையாட்டாக பேசுகிறீங்களா இல்லை வந்து சீரியஸாக பேசுகிறீங்களான்றது கிளாரிஃபிகேஷன் இல்லை. அவங்க ஒரு சென்சிட்டிவான பர்சனாக இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்குள்ளேயே அவங்க வருத்தப்பட்டுக்கிட்டு ஏதாவது வெளியே சொல்ல மாட்டாங்க, அவங்கள்ட்ட கூட சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே வந்து அவங்க மனசில் போட்டு வெளியப்படியாக பேசாமல் இப்படி நினைப்பாங்களோ அப்படி நினைப்பாங்களோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற மாதிரியே தெரியுது. ஆனால் அவங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு வந்து ஐசோலேஷனில் தான் இருக்காங்க. யார்ட்டையும் அனாவசியமாக கூட பேசுகிறது இல்லை. பட் அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது, என்னென்னா உங்களோட சேர்ந்துருக்கணுன்ற ஒரு ஆசைகள் இருக்குது. பட் சேர்ந்துருக்கணுன்ற ஆசை இருந்தாலும் ஈகோ விட்டு கொடுக்க முடியலை. இது நீங்கள் அவங்கள மதிக்கிறது இல்லையா அப்படின்ற ஒரு ஈகோ, ஒரு தேவையில்லாத அன்னெசரியான ஒரு ஈகோ. ஸோ அதனால் அவங்களுக்குள்ளேயே வந்து இப்போ ஹர்ட்ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஸோ இதான் வந்து பைல் 1க்கான உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்காக இருக்குது. எக்ஸாக்டாக அவங்க வந்து அவங்களுடைய மைண்ட் செட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இல்லை. அங்கே இது தப்பா இது ரைட்டா அப்படின்ற 2 மனசாக இருக்குது அவங்களுக்குள்ள. ஸோ ஏஞ்சல் கைடன்ஸ் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு பைல் 1க்கு. ஸோ இப்போ உங்களுக்கு பிரச்சனை வந்ததுக்கு முக்கிய காரணம் வந்து உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும் முக்கிய காரணம் வந்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால எதையுமே வெளிப்படையாக அவங்க பர்சனும் பேசுகிறதில்ல, நீங்களும் பேசுகிறதில்ல. அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ் ஆயிடுச்சு. அதனால தான் இவ்வளோ தூரம் பிரச்சனைகள். ஸோ உங்களோட ப்ராப்பர் கம்யூனிகேஷனால் அந்த பிரச்சனைகள் தீரும். ஒரு உங்களோட உண்மையான விஷயத்தை வந்து ப்ராப்பராக அவங்கள்ட்ட நீங்கள் சொன்னாலும் அவங்க சொன்னாலும் அது வந்து உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மொதல் விஷயம் வந்து பொய் சொல்லாமல், நீங்களும் சரி உங்கள் பர்சனும் சரி பொய் சொல்லாமல் ஒருத்தர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதான் வந்து உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்காக இருக்குது பைல் 1க்கு. நெக்ஸ்ட்டு பைல் 2க்கு பார்க்கலாம். பைல் 2க்கு இந்த பர்பிள் கலர் ஸ்டோன் செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். ஸ்டார், your hope and optimize are a powerful love magnet for you right now. ஸோ இப்படி ஒரு மெசேஜ் வந்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்கை பார்ப்போம். பைல் 2க்கு இன்னும் உங்கள் பர்சன் பயங்கர ஹார்ட் பிரேக்காக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஹார்ட் பிரேக்காக தான் இருக்காங்க இப்போ தற்சமயம். அவங்களால வந்து ஒரு டைம் தேவைப்படுது அவங்களுக்கு, அவங்கள மாற்றிக்கிறதுக்கு. அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இப்போ கரண்டாக இருக்காங்க. அவங்க ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் அவங்களுக்குள்ள இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ உங்கள் பர்சன் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான பர்சனாக இருக்காங்க. அவங்க ஃபேமிலி விஷயமா சரி எல்லா விஷயமும் ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க. பட் அவங்க ரெஸ்பான்சிபிளாக இருந்தால் என்ன பண்ண, அவங்க எதிர்பார்க்குற பார்ட்னர் வந்து ரெஸ்பான்சிபிளாக இல்லையேன்னு ஒரு வருத்தம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதனால் அவங்க ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக ஆகிட்டுருக்காங்க. ஸோ ஃபைனல் டெசிஷன் இப்போதைக்கு தற்சமயம் பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் இப்போ அதுவும் கூடிய சீக்கிரம் மாறும். ஃபைனல் டெசிஷன் வந்து ஒரே ஒரு டெசிஷன் நீங்கள் தான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. ஸோ அந்த மைண்ட் செட்டில் தான் இப்போ தற்சமயம் இருக்காங்க உங்கள் பர்சன். கொஞ்சம் ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கார்டை பார்க்கும்போது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஒரு சில நேரம் வந்து தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்னால, தேர்ட் பர்சன்னால வர பிரச்சனைகள்னால இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது.
ஸோ டேரக்டில் பார்க்கலாம். உங்கள் பர்சன் ஆக்சுவலி ரொம்ப எமோஷ்னலி இம்பேலன்ஸ்டாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இது இப்படினால பேசியிருப்பீங்களா, இதனால் நடந்திருக்குமா, அதனால் நடந்திருக்குமா, பயங்கர திங்கிங்கில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு மணியெல்லாம் பிரச்சனையே கிடையாதுங்க. மணி பிரச்சனை கிடையவே கிடையாது. பட் அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம்னா, அவங்களுக்கு ஒரு ட்ரூ லவ் தேவைப்படுது. ஏன் நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் நீங்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு கவலைகளோடு இருக்காங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்பது இல்லையே, ஏன் அப்படின்றது தான் அவங்களுக்குள்ள ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டு இருக்கு. பட் இதில் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நடக்கும். ஒரு ட்விஸ்ட் என்ன நடக்கும்னா, உங்கள் பர்சன் உங்கள் கூட சீக்கிரம் உங்களை நோக்கி வந்து பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்களோட மைண்ட் செட்டு உங்கள் மேலே 1008 குறை இருந்தாலும், ஆனால் உங்கள் மேலே இருக்கிற அன்பு வந்து ட்ரூவாக தான் இருக்குது. ஸோ அந்த மைண்ட் செட்டு தான் இருக்காங்க. பட் அதை நீங்கள் ஒரு சில நல்ல வார்த்தைகள் மூலமாக பேசுனீங்கன்னா அந்த பிரச்சனை எண்ட் ஆயிரும். அந்த ஒரு எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு சில டெவில் பீப்புள்ஸ் வந்து உங்களை பிரிக்கிறதுக்கு ஏதோ பிளான் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க கூடயே இருந்துக்கிட்டு ஒரு சில பீப்புள் வந்து தேவையில்லாத பிரச்சனையை கொடுத்துட்ருக்குற மாதிரி தெரியுது. தேவையில்லாத கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்ருக்க மாதிரி, அது ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம், அந்த ஒரு எனர்ஜியில் கூட நல்லா பார்க்க முடியுது. ஸோ அவங்கள விட்டு அவங்க கூடிய சீக்கிரம் விலகிடுவாங்க. ஸோ என்ன தான் கெட்டது நினைக்க அவங்களுக்கு தான் அது கெடுதலாக போக முடியும் தவிர்த்து நமக்கு நல்லதாக நடக்கும். கூடிய சீக்கிரம் ரீயூனியன் போகிறீங்க. ரீயூனியன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ மேரேஜ் அந்த வாய்ப்புகள் நிறையா இருக்குது மேரேஜ் ஆகிறதுக்கும். ஸோ இப்போ தற்சமயம் டைம் சரியில்ல. இப்போதைக்கு அவங்க அப்படி தான் இருக்காங்க. ஆனால் கூடிய சீக்கிரம் இது மாறும். ஸோ ஏஞ்சல் மெசேஜ் பார்ப்போம். உங்கள் பர்சன் உங்களை பற்றி எக்ஸாக்டாக வந்து நீங்கள் ஃபேக்காக இருக்கீங்களோ அப்படின்ற ஒரு பயம்தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஃபேக்காக ஒரு மாஸ்க் போட்டுட்டு நம்ம முன்னாடி வேறு மாதிரி பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்ருக்கு. பட் கூடிய சீக்கிரம் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அன்னசரியாக தேர்ட் பர்சனை உள்ளே விடாதீங்க. தேர்ட் பர்சனை உள்ளே விட்டாலே பிரச்சனையை பெருசாக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ எதையுமே வந்து மனசை வந்து கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக எந்த வார்த்தை பேசினாலும் பொறுமையாக பேசுங்க. கோபம் வரும்போது கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். 2 பேருமே பிரச்சனைகள் எண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ pile 3 ப்ளூ கலர் ஸ்டோன் செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். Connection. Love is the bridge connecting souls. Cherish those connections. Pile 3 உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையில்லா சூழ்நிலையில் உங்கள் பர்சன் இருக்காங்க. நம்பிக்கையில்லா சூழ்நிலை இருந்தாலும் உங்களை மேலே ஒரு சீக்ரெட்டாக லவ்வும் இருக்குது. உங்களை பற்றி விசாரிச்சுட்டு இருக்காங்க, ஸ்பை வச்சுருக்காங்க. லவ் இருந்தாலும் உண்மையை வெளியே சொல்ல மாட்டாங்க. கோபம் அதிகமாக வரும் உங்கள் பர்சனுக்கு. பட் உங்களை பற்றி விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்டு மூலமாகவோ இல்லை அவங்க ஃப்ரெண்டு மூலமாகவும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ, உங்கள் பர்சனை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்கன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதே வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குமான்னு தெரியல. ஆனால் உங்கள் மேலே இருக்கிற ஞாபகங்கள் அவங்களால மறக்க முடியல. ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ ஏதோ ஒரு விஷயம் அவங்கள கண்ட்ரோல் பண்ண விஷயமும் அவங்கள நம்பிக்கையில்
இதுக்கு கொண்டு வந்தது அது ஒரு கூட காரணமாக இருக்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு டார்ட் ரீடிங் பார்க்கலாம். ரொம்ப ஹார்ட் பர்னில் இருக்காங்க. அது நீங்கள் பேசின விதம் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலி அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும்னு ரொம்ப ப்ரே பண்ணி மெடிடேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அவங்களால முடியல, அழுதுகிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் அழுகிற மாதிரி தான் தெரியுது இப்போ கரண்டாக. பட் கோவங்கள் அதிகமாக இருக்குது, அவங்களே அவங்க வெறுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்காங்க. பட் இதில் வந்து ஒரு விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு உங்களை பிடிக்கும்ன்றது வந்து உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. இப்போ வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. சொல்லாமல் கொஞ்சம் நாள் கழித்து தான் இது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கொஞ்ச நாள்னால் அது எப்போ நடக்கும்னா, அவங்கள ஹீல் பண்ணுவாங்க. அவங்கள கொஞ்சம் கோவத்தை, அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிட்டு தான் அவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து பேச வருவாங்க. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இப்போ உங்கள் பர்சன் இருக்காங்க பைல் 3க்கு. ஸோ இதான் டேரக்ட் ரீடிங் உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்க்கு. நெக்ஸ்ட் ஏஞ்சல் கைடன்ஸ் என்ன வருதுன்னு பார்ப்போம். ரீகன்சிலேஷனுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கண்டிப்பாக உங்கள் பர்சன் உங்களை நோக்கி வருவாங்க. ஸோ ஒரு சில விஷயத்தை வெளிப்படையாக மறைக்காமல் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒரு நல்ல விஷயம் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. ஸோ இதான் வந்து ஏஞ்சல் மெசேஜாக இருக்குது. ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. பை பாய், டேக் கேர்.